தமிழ் பிஸ் மணித்து நல்ல உங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸை நம்ம இப்போ கண்டினியூஸாக வந்து எல்லாருக்கிட்டையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆமாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனையே ஒருவேளை நம்ம இப்படி மடித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? இதுதான் இந்த 2019 ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்க்க போகிறோம் சொன்னோம். இந்த இனோவேஷன் கண்டிப்பாக வந்து மக்கள் கையில் கிடைக்கிற அளவுக்கு வரும் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் இதை நினைவாக்குற வகையில் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏப்ரல் மாதத்தில் வந்து சேல்ஸ்க்கு வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு இது உண்மையிலே வந்து ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உண்மையிலே அந்த இனோவேஷனை கொண்டு வந்திருக்கா. இது இன்னும் எந்தெந்த விதத்தில் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வீடியோவில் பார்க்கலாம். கேலக்ஸி ஃபோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை ஒன்றா வச்சது போல் அந்த திக்னஸ்க்கு வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு தெரியுது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ஒரு சைடில் மட்டும் வந்து அந்த ஃபோல்டிங்கை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது அந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற ஒரு புது ப்ரோட்டோடைப்பே எக்ஸிஸ்டன்ஸில் வரும்போது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேல் பகுதியில் உங்களுக்கு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 4.3 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஓப்பன் பண்ண உடனே ஒரு நார்மல் புக்கை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவோமோ அது போல் இங்கே மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்கு மேலே நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன், அதாவது மடிச்சு நடுவில் எந்த ஒரு பிரேக் எதுவுமே இல்லாமல் ஒரு ஃபுல் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து பார்க்கலாம். அழகாக ஃபோல்டிங் எதுவுமே இதில் தெரியாமல் ஒரு ஃபுல் டிஸ்பிளே வந்து தெரியுது. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.6 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வீடியோவில் பார்க்கும்போது ரொம்பவே வந்து நல்லா தான் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இவங்க எடுத்துகிட்டு வர்ற அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னு சொல்லலாம். ஸோ அந்த டிஸ்பிளேல நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ அதோடைய கண்டினியூவேஷன் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வரும். ஸோ இது ஒரு ஹார்ட்வேரில் மட்டும் கிடையாது, நாங்கள் சாஃப்ட்வேர்லையும் நிறைய விதமான இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸிஸ்டன்ஸ்ல கொண்டு வந்ததே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இவங்க ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய இனோவேஷன் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹை எண்ட் ஸ்பெக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 12 GB RAM அப்படின்றது போல ஸ்னாப்டிராகன் 855 எக்கச்சக்கமான இப்போ கரண்ட் ரேட்டில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 3 கேமரா வந்து பின்பக்கமாக 12-10 அப்படின்றது போல, இன்னும் 2 கேமராஸ் உள்ள செல்ஃபிக்காக இன்னொரு கேமரா வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பின்பக்கமாக. ஸோ இப்படி எக்கச்சக்கமான கேமராஸ் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் இன்டெப்த்தாக நம்ம பார்க்காம இது ஒரு இனோவேட்டிவ் பாயிண்ட்லேருந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் அப்படின்றது உங்களுக்கு ஒன்லி சிங்கிள் சைட் ஃபோல்டிங்லாம் இருக்கு. ஸோ அது ஒன்று தான் வந்து கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். பட் இது எல்லாமே சேர்த்து கூட இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2000 விற்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட $1,50,000 மேலே வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும். இப்படி லான்ச் ஆச்சுன்னா பட் ஸ்டில் இது ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் தான். ரொம்ப அதிகமாக ட்ரை பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்க மட்டுமே வந்து இதை வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இதுதான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இன்னும் அதிகப்படியான இனோவேஷன் இந்த இடத்துல இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கொண்டு போக போகிறாங்க. பிகாஸ் சாம்சங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டார்க் என்வரான்மெண்ட்டில் தான் வந்து ஃபோன் எப்படி இருக்குன்னு லான்ச் பண்ணாங்க. பட் அதை விட இது கொஞ்சம் வந்து ஒரு ப்ரோட்டோடைப்ல இருந்து வெளியில வந்தது ஒரு நல்ல விஷயம். ஷாமி தரப்புல இருந்து ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனுடைய டீசர் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது இன்னுமே வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். அழகாக 2 சைட் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட மடிச்சிக்கலாம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கும். அதே போல் ரொம்ப சின்ன கன்வீனியன்ட்டான ஒரு யூஐயோட பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது. இன்னும் அது போல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் மார்க்கெட்டில் வர வேண்டியது இருக்குது. அந்த மாதிரிலாம் இன்னும் வந்ததுன்னா இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும். பிகாஸ் ஒரு புக்கு மாதிரி இப்படி இருந்து இதை மட்டும் நம்ம திறக்காம பட் ஒரு கம்ப்ளீட் ஹார்ட்வேர், அந்த டிஸ்பிளேவுடைய ஹார்ட்வேரை நம்ம எங்கே வேணாலும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்னும் கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னுமே அடுத்த லெவலில் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சைட் ஃபோல்டிங், இன்னும் 2 சைட் ஃபோல்டிங் கொண்டு வந்த போது இன்னும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளே வந்து நம்ம அயன்மேன் படத்தில் அதில் பார்க்குற மாதிரிலாம் வந்துச்சுன்னா இனிமே வந்து பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது வெறும் ஸ்மார்ட் ஃபோனோட நிற்காம 2-in-1 டேப்லெட் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது போல வரும். அப்படி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்ஸில் கூட ஃபோல்டபிள் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது போல் ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற எவல்யூஷன் வந்து இதோட நிற்காது, இன்னும் எக்கச்சக்கமாக தான் வரப்போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி நோட் சீரிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 5.4 இன்ச்சில் லான்ச் பண்ணவங்களுடைய முதல் வரிசையில் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனான்னு சொன்னோம். பட் இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய இப்போ நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க 2 ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.2, 6.26 அப்படின்ற இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. எப்படி இதெல்லாமே வந்து பழகி போச்சோ அதே மாதிரி இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதும் அவங்களுடைய ப்ரோட்டோடைப் 1லேருந்து இப்போ அடுத்தடுத்ததாக இன்னும் வந்து அதிலேருந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னும் அடுத்தடுத்து பெட்டர் ஆகும்போது நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்து பண்ணும்பொழுது இனிமே நமக்கு ஒரு பெட்டரான ஒரு இனோவேஷன் கிடைக்கும். மேபி இன்னும் 1-2 ஆண்டுகளில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் அட்லீஸ்ட் பார்க்கறதுக்கு இன்னும் சகஜமாக இன்னும் அடுத்த லெவலில் இப்படியெல்லாம் நாங்கள் யோசிச்சோமா, இப்படியெல்லாம் வந்ததான்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அதற்கு சாம்சங் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருக்கும் அப்படின்றத என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது போல் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் சீக்கிரமாக லான்ச் ஆனால் எப்படி இருக்கும்? உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன? நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பார்வை இந்த ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி எப்படி இருக்குன்றது நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்கள் கூட இது போல் ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்றதை மறக்காம இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.